எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 850 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னால ஆண்டவருக்கு அந்த பலிபீடத்தை அவன் செலுத்தின பொழுது சத்துருக்களை எல்லாம் அவன் வெட்டி கொன்று போட்டான். சத்துருக்கள் முன்னால நமக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிற தேவன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜானம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் மீந்தார். தேவஜானம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் மீந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன்
என்றே பணித்தனர் தேவஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணித்தனர் தேவஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரிடம் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா, ஜெபம் செய்கிறோம்னு சொல்லி. இந்த ஜெபத்துக்கு என்னென்ன வார்த்தைகளெல்லாம் நம்ம ஜெபம் மாதிரி பயன்படுத்துகிறோம்? ஜெபம், விண்ணப்பம், மன்றாட்டு, வேறு எதுவும் வார்த்தைகள் இருக்கா? ஜெபம்னா ஆண்டவர்கிட்ட பேசுறது, விண்ணப்பம்னா அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. விண்ணப்பம்னா என்ன? அப்ளிகேஷன். ஒரு படிக்கிறதுக்கு போடுறோம்ல, அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட சில நேரங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவரே இது வேணும்னு சொல்லுவோம். சரி. மன்றாட்டுன்னா தூர இடத்துல இருப்பாங்க சில பேர், நம்மளோட நெருங்கி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக, மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய ஜெபத்துக்கு பேர் என்ன பேர்? மன்றாட்டு ஜெபம். சரிதானா? நான் அப்படி தான் விளங்கியிருக்கேன். அப்போ வேண்டுதல் அப்படின்னா என்ன? இன்னொரு வார்த்தை வேண்டுதல். வேண்டுதல் செய்கிறோம், ஆண்டவரே உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்படி சொல்லுவோமா? வேண்டுதல் செய்ததுன்னா என்னது? ஆண்டவர்கிட்ட ஒரு உறுத்தா கேட்குது. அன்னாள் ஜெபிக்கும்போது எப்படி ஜெபித்தாங்க? ஏலின்னு ஒருத்தர் இருந்தார், ஆசாரியார். அவர் பார்த்துட்டே இருந்து என்ன சொன்னார்? இந்த அம்மா பகல்லே குடிச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு நினச்சார். அவ்வளோ அதுக்கு ரொம்ப வருத்தம், குழந்தை இல்லைன்னு சொல்லி. அவருடைய கணவருக்கு 2 மனைவி, அந்த மனைவிக்கு நிறையா பிள்ளைகள். அதனால் அந்த அம்மா இவங்கள மதிப்பாங்களா? குழந்தை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? மலடிம்பாங்க. அதனால் அந்த அம்மா ரொம்ப வருத்தத்தில், ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும்? குறைவை நீக்கி என்னை நினைத்தருளும். ஆண்டவர் நினைத்தருளினார். அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு பொருத்தனை பண்ணிச்சு. என்ன வேண்டி கொண்டது? நீர் எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பீரானால் நான் அதை என்ன செய்வேன்? உங்களுக்கே கொடுத்துருவேன். உமக்கென்று நான் என்ன செய்வேன்? வளர்ப்பேன். அதே மாதிரி அந்த பையன் பால் மறந்த பின்புன்னு போட்டிருக்கோம். அது வரைக்கும் அந்த அம்மா வச்சுருந்துச்சு, பிரஸ்ட் ஃபீடிங். அது முடிஞ்சோடனே என்ன பண்ணாங்க? கொண்டாந்து அந்த தாத்தாட்ட கொண்டாந்து விட்டாங்க. நான் தான் அன்றைக்கி நீங்கள் குடிச்சிருக்கியான்னு கேட்டிங்களா அந்த பெண், அன்றைக்கி நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யலை? துக்கமுகமாக இருக்கலைன்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி, நீங்கள் எனக்கு தாங்க, நான் உங்களுக்கு இதை செய்கிறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? வேண்டுதல். ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆகும்போது அந்த ஆண்டவர் வந்து என்ன சொன்னார்? நாங்கள் ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் திரும்ப வருவோம், அப்பொழுது உன் மனைவி ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாள். அந்த அம்மா சொல்லிச்சு, நான் எனக்கு வயசு எவ்வளோ ஆகிட்டு, வயது சென்றவளாகி எல்லாம் என்ன செஞ்சுது, நான் இனிமேல் சாவுக்கு தான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்னபடி ஒரு வாக்குத்தத்தத்தின் புதல்வன் கொடுக்கப்பட்டான். சரிதானா? அவன் பேர் தானது ஈசாக்கு. ஈசாக்கினுடைய மனைவி அதே மாதிரி எப்படி இருந்தாங்க? ஆபிரகாம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பாருங்கள். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். இருக்கா? எடுத்துட்டிங்களா?
ஆதியாகமம் 25:21. அப்போ ஈசாக்கின் மனைவி அப்படி தான் இருந்தாங்க, கொஞ்ச நாள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அப்பொழுது ஈசாக்கு ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவர் அந்த வேண்டுதலை என்ன செஞ்சாராம்? கேட்டருளினார். இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்னா, அவர் தரும்படியாக நம்ம என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ளணும். அந்த வேண்டுதல் அவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? பிரியமாக இருக்கணும். தானியேல் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். தானியேல் கதை கேட்டிருக்கீங்களா? அவருடைய வரலாறு, சரித்திரம்னு. சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு யூதன். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்கள். தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். சொல்கிறது யார்? ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து ஒரு தூதன். 2 பிரதான தூதர்கள் உண்டு. ஒருத்தர் பேர் கேப்ரியேல், இன்னொருத்தர் பேர் மிகாவேல். இங்கிலீஷில் மைக்கேல்னு சொல்கிறாங்கண்ணா. 3 தூதர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான்? நான் அவருக்கு ஒப்பாவேன், அவருக்கு மேலே போவேன்னு சொன்னான். அதனால் ஆண்டவர் அவனை தள்ளி போட்டார். அவன் தான் தள்ளப்பட்ட தூதன். இந்த தூதன் நேரடியாக கேப்ரியல்கிட்ட சொல்கிறாரு, தரிசனத்தில் என்ன சொல்கிறாரு? நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. வேண்டுதல் செஞ்சு கொஞ்ச நாள் கிடச்சி அந்த அம்மாவுக்கு குழந்தை கிடச்சிது. ஆனால் தானியேலுக்கு என்ன தான், நீ இப்போ ப்ரேயர் பண்ண ஆரம்பித்த உடனே போய் அவனுக்கு கொடுத்துடுவான்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்கிறார். சரிதானா? அப்போ வேண்டிக் கொள்வது எப்படி வேண்டிக் கொள்ளணும்? கட்டாயம் இது ஆண்டவர் கேட்பார், நமக்கு தருவார்னு சொல்லி என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசத்தோடு கேட்கும்போது கட்டாயம் அது நமக்கு கிடைக்கும். இதை ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லி. பரிசுத்த ஆவிக்காக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யணும். ஆண்டவரே, என்னை நம்முடைய வல்ல ஆவி நிரப்புவாராக. ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும்போது நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு என்ன செய்யும்? மிக சீக்கிரத்தில் கிடைக்கும். மிகவும் அது நெருங்கிய உறவாக இருக்கும். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும்போது அப்போ ஆண்டவரே நம்முடைய ஆவியிலால் என்னை நிரப்புன்னு சொல்லி, என்னை நிரப்புன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அதுக்கு தான் இந்த வசனத்தை சொல்லியிருக்காரு. நீங்கள் உங்கள் உலகத்தில் உங்கள் பிள்ளைகள் கேட்டால் என்ன செய்கிறீங்க? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீங்களா? மீன் கொடுப்பீங்களா? மீன் கொடுப்பீங்க. ரொட்டி வேணும்னு கேட்டால் கல்லையாக கொடுப்பீங்க? ரொட்டி தானே வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்ல, நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அது எப்படி சொல்லியிருக்காரு? பொல்லாதவர்களாகி நீங்கள், நம்மளெல்லாம் என்ன சொல்கிறாரு? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அதனால் வேண்டிக் கொள்ளும்போது என்ன செய்யணும்? நல்ல குறிப்பிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் தாரும், இந்த காரியத்தில் எனக்கு நான் இப்படிப்பட்ட முடிவை எதிர்பார்த்துருக்கேன், நான் வேறு எதையும் நம்மளை உண்மையே நான் நம்பியிருக்கேன், உண்மையை சார்ந்திருக்கிறேன்னு சொல்லி அவரிடத்தில் கேட்கும்போது அவர் என்ன செய்வார்? கட்டாயம் அவர் அதிக நிச்சயமாய் கொடுப்பாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உலகத்திலேருந்து எடுபடுறதுக்கு முன்னால் தன்னுடைய சீசர்களுக்கு எல்லாவற்றையும் சொன்னார். நான் போகிறேன். 15 மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துலேருந்து 14, 15லேருந்தே 16 எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். 17ஆம் அதிகாரத்தில் பிதாவை நோக்கி அவர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சார்னா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறார். மகா பிரதான ஆசாரியரின் ஜெபம் என்று அந்த 17ஆம் அதிகாரத்தை அழைக்கிறாங்க யோவான். அந்த 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்கள், இயேசு அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர் சொல்கிறார், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்கள்னு சொல்கிறார்.
நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த என்றைக்கு நாம் அவரை தகப்பனாக ஏற்றுக்கொள்கிறோமோ, யோவான் 3:16 என்ன சொல்லுது? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தொருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பெரிய அன்பு. அவருடைய சொந்த குமாரனை நமக்காக நினைஞ்சிருக்காரு, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தந்திருக்காரு. நம்ம அவரை விசுவாசிக்கும் போது அவர் நம்முடைய தகப்பனாய், நம்முடைய சகோதரனாய், நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாருமாய் அவர் இருப்பார். அதுக்காக தான் அவர் சொல்கிறார், நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளலை, நீர் எனக்கு தந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் வேறு யாரும் இல்லை, நீங்கள் கொடுத்த ஜனங்கள் தான் உம்முடையவர்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நம்ம என்றைக்கு என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் நம்மை விட்டு விலகிட்டாரோ, ஆண்டவர் ஏன் எனக்கு ஒன்றுமே செய்யலை, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது அப்படின்னு நினச்சக்கூடாது. ஒரு நாளும் புலம்பக்கூடாது. ஒரே விசுவாசமாக என்ன செய்யணும்? அவரை நோக்கி பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நாம் யாருடைய ஜனங்கள்? அவருடையவர்கள். நான் உம்முடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? உரிமையாக நாம் இருக்கணும். இந்த பழைய ஏற்பாட்டில் எலியா தீர்க்கதரிசியை பற்றி ஒரு காரியம் போடப்பட்டிருக்கு. அவர் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் இவருக்கும் ஒரு இவர் மட்டும் தனியாக ஒரு கட்சி, அவங்கெல்லாம் 450 பேர். அவங்க என்ன செஞ்சாங்க? இவருக்கு எதிர்த்து நின்னாங்க. அப்போ இவர் சொன்னார், நீங்களும் ஒரு பலிபீடத்தை கட்டி காலை வெட்டி நீ வைங்க, உங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்க, அவன் இதை என்ன செய்வான், எடுக்கானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அவங்க காலையிலேருந்து எல்லாரும் ஓன்னு சத்தம் போட்டு பார்த்தாங்க, ராத்திரி வரைக்கும் யாரும் வரல. இவர் என்ன செஞ்சார்? ஒரு தடவை வானத்தை நோக்கி பார்த்து, என்னை கேட்டலும் 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டறலும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே என்ன செஞ்சது? வானத்திலேருந்து அக்னி இறங்கி அந்த பலிபீடத்தில் அவர் வச்சிருந்த அந்த எல்லா பலிகளையும் என்ன செஞ்சது? பட்சித்து போட்டது, எரிச்சுது, எல்லாத்தையும் சுட்டு எரித்து போட்டது. சுற்றிலும் வாய்க்காலாம் வெட்டியிருந்தாங்க, அந்த அதில் ஊற்றின தண்ணியெல்லாம் காஞ்சிட்டு. அப்போ என்ன சொன்னாங்க எல்லாரும்? கர்த்தரே தேவன் சொல்லி எல்லாரும் மகா சத்தம் போட்டு நினைச்சாங்க, ஆர்ப்பரித்தாங்க. அப்போ அவ்வளோ வைராக்கியம் அந்த தீர்க்கதரிசிக்கு. அந்த வைராக்கியம் நமக்குள்ளே என்ன செய்யணும்? கட்டாயம் இருக்கணும். கட்டாயம் என்னை கேட்டறலும் சொல்லி உண்மையாக அவரை நோக்கி நம்ம கூடும்போது அவர் என்ன செய்வார்? உத்தரவு அருள்வார். நிச்சயமாக என்ன செய்வார்? உத்தரவு அருள்வார். நம்ம ஏன் அருளலை, ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். யோவான் எப்போவுமே எப்படி தான் பாசிட்டிவாக தான் எழுதுவார். அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் பாருங்க, வாசிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இதுதான் அவர் தான் சொல்கிறார். அந்த முதல் அதிகாரத்தில் இப்படி சொல்கிறார், இது 3ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார். அவருடைய கற்பனைகளை நம்ம என்ன செய்யணும்? மறக்கவே கூடாது, வழி விலகவே கூடாது. நம்முடைய சத்தம், அவருடைய சத்தம் நம்ம காதுகளில் கேட்கணும். வழி இதுவேங்கிற சத்தம் நம்ம கேட்கும். அப்போ அந்த சரியான வழியில் நம்ம செல்லும்போது கற்பனைகள் கை கொண்டு அவருக்கு முன்பாக என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை கட்டாயம் என்ன செய்யணும்? அகற்றிடணும். உலகம் என்ன செய்யும்? நம்மளை இழுக்கும். ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் எங்கள் கூட வாங்க, எல்லோரும் போகும்போது நீங்கள் மட்டும் இப்படி வராமல் இருக்கக்கூடாது, அப்படிதானே சொன்னாங்க. எல்லோரும் போகும்போது ஊரோடு என்ன செய்யணும்? ஒத்து போகணும்.
எல்லோரும் போகிறோம். நம்ம ஃபேமிலி மட்டும், நம்ம குடும்பம் தான் அந்த ஊரில் இருக்குது. நம்ம எல்லோரும் சேர்ந்து போகிறோம். ஒரு காலத்தில் உங்கள் வீட்டுக்காரர் தான் நாட்டாமையாக இருந்தார், இப்போ இவன் நாட்டாமையாக இருக்கான், இவன் அரேஞ்ச் பண்ணியிருக்கான், நீங்கள் வந்தானே அப்படின்னு சொல்லும். அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? இல்லைங்க நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அவருக்கு பிரியமானது எது அப்படிங்கிறத நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்போ அது என்ன செய்யணும்? கை கொண்டு நடக்கும். நடந்தால் என்ன செய்வோம்? அதை வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம வேண்டிக் கொள்ளும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த வைராக்கியத்தை அவர் கட்டாயம் ஹானர் பண்ணுவார். அதற்கேற்ற பலனை பரத்திலேருந்து ஒத்தாசை என்ன செய்வார்? கட்டாயம் அனுப்புவார். வைராக்கியம் வேணும், விட்டு கொடுக்கவே கூடாது. சரிதானா? இன்னொரு ரகசியம் வேதத்தில் இருக்குது. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கணும்னா என்ன செய்யணும்னு போட்டிருக்கு பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துடைய முதல் பகுதி. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்க. போதும். அப்போ என்ன செய்வாராம் அவர்? இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை பணங்களில் திறந்து என்னை சோதித்து பாருங்கள், என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறார். என்ன செய்யணும்? அதுக்கு தசம பாகங்களை கட்டாயம் ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யணும்? உத்தமமாக 10,000 வந்துச்சுன்னா 1000 ரூபாய் என்ன செய்யணும்? எடுத்து வச்சிடணும். ஆண்டவர் அதுக்கு ஏற்ற ஆளை என்ன செய்வார்? அனுப்புவார். சேர்ந்துக்கிட்டே வருது. 1,00,000 சேர்ந்துட்டுனா திடீர்னு ஒரு சர்ச்சுக்கிட்டே வருவாங்க. வேறு வழியே இல்லை, உங்களை தான் நம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம நினைச்சிடணும், தாராளமாக கஷ்டம் இல்லாமல் கொடுத்துடலாம். தசம பாகம் இதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படின்னு போட்டிருக்கு. இப்போ ஆகாரம் எல்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது. ஆண்டவர் நம்மை நன்றாய் வைத்திருக்கிறார். அதனால் தசம பாகங்களை கொடுக்கணும். ஆண்டவர் அதை நமக்கு சரியான பாதையில் நடத்தி கொடுக்க வைப்பார். அதனால் தசம பாகங்களை கொடுக்கும்போது அவர் என்ன செய்வார்? இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ரூத்தின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, ரூத்திட்ட அவங்க மாமியார் சொல்லுவாங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவராக. அந்த இவர் சொல்கிறார், போவாஸ், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவருடைய செட்டலின் கீழே என்ன செய்யணும்? அடைக்கலமாக இருக்கணும். நம்முடைய செய்கைகளுக்கு ஏற்ற பலனை அவர் தருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:5 போட்டிருக்கு. அவர் வரும் நாளில் என்ன செய்வாராம்? வெளிப்படுத்தின விசேஷம் 22:5, 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவர் கிரியைக்கு தக்க பலன் அளிக்கிற தேவன். அதுதான் அவர் சொல்கிறாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. நீ அடைக்கலமாக வந்துட்டனால உனக்கு என்ன கிடைக்கும்? நிறைவான பலன் கிடைக்கும். இப்போ நிறைவான பலன் நமக்கு வேணும். எல்லாத்துலேயும் நிறைவு. ஆண்டவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், நிறைவாய் கொடுக்கிறவர். அதை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. அவர் கற்றுக் கொடுக்கும்போது சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பது அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அது எப்படி கொடுப்பாராம்? பரிபூர்ணமாக கொடுக்குற தேவன். பரிபூர்ணம்னா அதில் மாசு மறு கிடையாது, அதில் குறைவே கிடையாது. அதனால் அவர் நிறைவான பலன் கொடுக்குற தேவன். எப்போ கொடுப்பார்னா கேட்டால் தான் கொடுப்பார். எல்லாம் தெரியும். நமக்கு கேட்கறதுக்கு நிறைய நேரங்களில் எப்படி கேட்கணுன்னே தெரியாது. மத்தேயு 7:7 போட்டிருக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் போட்டிருக்கு. 7:7 அப்படின்னா கேளுன்னு சொல்லுவாங்க. 7:7 கேளுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன செய்யாது? மறக்காது. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கரெக்டாக கேட்கணும். ஆண்டவரே இந்த காரியத்தில் இப்படி இருக்குது, நீங்கள் தான் வழி, எனக்கு என்ன செய்யணும்? வழியாக இருந்து எனக்கு வழி காட்டுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் தருவார். யோவான் சுவிசேஷத்தில் அவர்
அவர் சீசர்கள்கிட்ட சொல்கிறாரு 16:24, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? உரிமையாக கேட்கணும், அப்பாட்ட கேட்க மாதிரி கேட்கணும். அதுதான் வேண்டுதல். அது கிடைக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அதை சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களையும் பலப்படுத்தணும். அதுதான் சாட்சி. இந்த இடத்துல வந்து நின்று சாட்சி சொல்கிறோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய வேண்டுதலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார், அதுதான் எனது சாட்சியாக நிற்கணும். சில நேரங்களில் கேட்காமலும் தருவார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் சொன்னார், நான் போவேனே ஆகில் இன்னொரு தேற்றவாளன் வரமாட்டார். அதனால் அவன் போகும்போது என்ன செய்வார்? ஆண்டவர் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை அனுப்புவார். அவர் என்ன செய்வார்? அவனால் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார்னு சொல்லியிருக்கு. எபேசியரில் பவுல் சொல்கிறாரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாகன்னு சொல்லி முடிக்கார். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் என்ன செய்வாராம்? மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவன். நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினச்சே பார்க்கல, இதெல்லாம் நினச்சே நான் பார்க்கல, ஆண்டவர் தான் எங்களை இவ்வளோ தூரம் உயர்த்தியிருக்காருன்னு சொல்லத்தக்கதாக ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். சரிதானா? இன்னொரு ராஜா பழைய ஏற்பாட்டில் இருக்கார், சாலமோன். சாலமோனை ராஜாவாக்குறது ஆண்டவருடைய சித்தம். தாவீது ராஜா, நான் உங்களுக்கு ஆலயத்தை கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சௌதரித்து வச்சார். ஆலயம் கட்டுறதுக்குள்ள தேவையான மரங்கள், அதுக்கு தேவையான தங்கம் வெள்ளின்ட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தார். ஆண்டவர் தரிசனத்துக்கு தோணிச்சு என்ன சொன்னார்? நீ எனக்கு கட்டக்கூடாது, உன் மகன் எனக்கு கட்டுவான்னு சொல்லி முதலே சொல்லிட்டார். அதனால் அந்த அவருடைய சந்ததியாகிய சாலமோனுக்கு அந்த கிருபை கிடச்சிது. இந்த சாலமோன் ராஜாவாயாச்சு. ஆண்டவர் சாலமோன்கிட்ட கேட்காரு. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாக்கி, நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள். நம்ம ஜெபம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, சாலமோனுக்கு மட்டும் தரிசனமாக்கி இப்படி சொன்னீங்களே, யாண்டே நீங்கள் என்ன செய்யணும்? விரும்புகிறத கேளுங்க சொல்லி என்கிட்ட கேட்கணும் சுவாமின்னு கேட்டால் என்ன செய்வார்? நமக்கும் அவர் கேட்பார். அவன் அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்? உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். நம்மகிட்ட கேட்டிருந்தா என்ன செஞ்சுருப்போம்? என்கிட்ட கேட்டிருந்தா, ஆண்டவரே இந்த கார் ரொம்ப பழசாயிட்டு, எனக்கு ரொம்ப மைலேஜே கிடைக்க மாட்டேக்கு, அடுத்தால மாதத்துக்கு ஒரு தடவை என்ன செய்ய வேண்டியிருக்கு, அது கிளினிக் போக வேண்டியிருக்கு, அதனால் ஒரு நல்ல ஹைப்ரிட்டாக என்ன செய்யணும்? பெட்ரோல்லையும் ஓடணும், பேட்டரிலையும் ஓடணும். இது ரெண்டும் இல்லாமல் சோலாரில் ஓடினாலும் பரவாயில்ல சுவாமி, நாங்கள் என்ன செய்யலாம், செலவு இல்லாமல் போயிடுவோன்னு சொல்லி நினைக்கலாம். நான் அப்படி கேட்டிருப்பேன், ஒரு நல்ல கார் தாங்க, ஹைப்ரிட், ஹை ரைடர் ஏதாவது ஒன்று. ஏன்னா இது 10 கிலோமீட்டர் கிடைக்கும், அது 25 கிடைக்கும்னா நமக்கு என்ன செய்யுது? அப்பா எவ்வளோ 15, 1 லிட்டருக்கு 15 கிலோமீட்டர் நஷ்டம் அப்படின்னு. ஆனால் அந்த ராஜா கேட்கார் எப்படி? உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் அப்படின்னு கேட்கார். ஆண்டவருக்கு என்ன செஞ்சுருக்கோம்? எப்படி இருக்கான் என் பையன் நினச்சி. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆராதனை